ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரான் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது நார்மலான ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, கீ ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் வெறுமனே சின்ன வெங்காயத்துலேயும் செஞ்சுக்கலாம், இல்லை பெரிய வெங்காயத்துலேயும் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. அது கூட ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. இது இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இந்த கிரேவிக்கு பேஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அது கூட 2 பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் இந்த ப்ரானுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரளா சைடில் யூஸ்வலாக தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க. ஸோ கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயே சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருந்த ஒரே ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த எண்ணெயிலே கலந்து விட்டுடலாங்க. இது லேசாக வதங்கி வர விட்டு நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம மிளகும் சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் காரம் பார்த்தே சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடயே நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு ப்ரான் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாங்க. இந்த ப்ரான் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம வேக வச்சா போதும். அப்படி இல்லை உங்களுக்கு எமர்ஜென்சினா குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் மிக்ஸி ஜார் அலசி அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கிரேவிலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இறாலும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக சிக்கன் மசாலா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக கொதிச்சா போதுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக கீ ரைஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு டிஃபன் பேக் பண்ணையிலேயே இந்த கிரேவிலாம் வச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. ஸோ எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.